அங்கே நடைபெற்ற சம்பவத்தை பார்க்க நான் நேரில் சென்றபோது அவரது உறவினர்கள் எந்த விதமான எதிர்ப்புகளையோ ஆர்ப்பாட்டங்களையோ என் மீது என்னுடன் வந்தவர்கள் மீதும் பிரயோகிக்கவில்லை. அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அரசாங்கம் மிகவும் இந்த தமிழ் மக்களை விரும்புகின்றதென்றும் அதேபோல் அங்கே நடைபெற்ற சம்பவமானது ஒரு தனிப்பட்ட சம்பவமாகத்தான் அவர்கள் கருதினார்கள். நான் அங்கே சென்றபோது அவரது மாமியார் தெரிவித்தார், அவர்களுக்கு எதிரே காணப்படுகின்ற வீடு கூட இராணுவத்தினரால் கட்டி கொடுக்கப்பட்டது. அதேபோல பல வீடுகள் அங்கே இருந்த இராணுவ வீரர்களினால் கடந்த காலத்திலே கட்டி கொடுக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அங்கே அமைக்கப்பட்ட இராணுவ முகாமானது மக்கள் குடியிருப்பில் அமைக்கப்பட்டதன் காரணமாக எங்களது வேண்டுகோளுக்கிணங்க தற்போது அகற்றப்பட்டுள்ளது. அந்த காணியானது 30 ஏக்கர் விஸ்தீரணம் கொண்டது. அந்த இராணுவத்தினர் நான் நினைக்கின்றேன் இன்று முழுமையாக வெளியேறியிருப்பார்கள். வெளியேறிய பின்னர் அந்த காணியானது முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட உள்ளது. உண்மையிலேயே அங்கே இடம்பெற்றது இனவாதமோ மதவாதமோ இல்லை, ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவத்தின் மூலம்தான் இந்த இறப்பு நிகழ்ந்தது. ஆனால் இந்த இறப்பை வைத்து வடக்கு மாகாணத்திலே சில அரசியல்வாதிகள், குறிப்பாக சொன்னால் தமிழரசு கட்சி ஒரு ஹர்த்தாலை அனுஷ்டித்தது. உண்மையிலேயே கடந்த காலத்திலே பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்ற எமது மக்களது பொருளாதாரத்தை மீண்டும் பாதாளத்துக்கு கொண்டு செல்வதன் ஒரு நோக்கமாகத்தான் இந்த ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. வடக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியுடன் தான் இருக்கின்றார்கள் என்று உண்மையிலேயே அவர்கள் நான் நம்புகின்றேன். அதேபோல் சமஷ்டி முறையை அவர்கள் ஆதரிக்கின்றார்கள். பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை எமது அரசாங்கம் மேற்கொண்டு எமது வன்னி பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வோம் என்று கூறிக்கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.